ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட எப்படி டவுன்லோட் பண்ணி விண்டோஸ் 11ல் செட்டப் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள். கூகுளில் VS Code டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண அப்புறம் மைக்ரோசாஃப்டோட ஒஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வரும். அதில் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாலர் ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. இப்போ VS Code செட்டப் விண்டோ ஓப்பன் ஆகும். முதல் ஸ்டெப்ல அக்செப்ட் த அக்ரிமெண்ட்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. அதுல அடுத்த ஸ்டெப்பு இன்ஸ்டாலேஷன் லொகேஷன் கேட்கும். அந்த டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு டெஸ்க்டாப்ல தேவைப்படுறதுனால நான் டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டிஃபால்ட்டா இருக்கிறது ஓகே தான். அப்புறம் அகைன் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இந்த ஆப்ஷன்ஸை டிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆட் டு பார்த்து ரெஜிஸ்டர் கோட் அஸ் எடிட்டர், ஆட் ஓப்பன் வித் கோட் ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ல எனபிள் பண்ணீங்க அப்படின்னா VS Code யூஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கொஞ்சம் செகண்ட்ல இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச அப்புறமா லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்னு டிக் பண்ணிட்டு ஃபினிஷை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல விஷுவல் ஸ்டுடியோ கோடு சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்க HTML, CSS, JavaScript, Python மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல கோட் பண்ண முடியும். ஸோ இதுல அடிஷனல் நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கீழே பிளகின்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அதாவது ஒரு ஐக்கான் வரும் லைவ் சர்வர்ன்ட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரலாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் VS Code யூஸ் பண்ணும்போது ஸோ HTML யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா VS Code லெஃப்ட் சைடில் கோட் பண்ண ரைட் சைடில் உங்களுக்கு லைவாக அப்படியே ஷோ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த லைவ் சர்வர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூவாக வீடியோஸில் வெப் டெவலப்மெண்ட் சீரிஸ் தான் வரப்போகுது. ஸோ HTML, CSS, JavaScript அப்படியே பார்ட்டா போட போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் யூஸ்ஃபுல்லான கோடிங் டிப்ஸ் பார்ப்போம். நன்றி, பை பாய்.